இன்றைக்கி நம்ம லீவுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போன இடம் தான் மஞ்சுமேன் பாய்ஸ். மஞ்சுமேன் பாய்ஸ் நம்ம எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா, விஜயா பார்க் ஹோட்டலில் இல்லை, விஜயா பார்க் தியேட்டரில். நிறைய பேருக்கு விஜயா பார்க் தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஈசிஆரில் விஜிபிக்கு எதிர்க்க இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, பட் ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருந்தது தியேட்டரு. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சத்யம் மாதிரியும் நம்ம எஸ்கேப் தியேட்டரில் இருக்க மாதிரியே இருந்தது. சரி போனோன்னு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா மஞ்சுமேன் பாய்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஒரே ஃபன்னாக இருந்தது. நம்ம பழைய ட்ரிப் கூட பசங்க கூட போன மாதிரி வேறு லெவலில் ஜாலியாக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டே இருந்தோம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடைக்கானல் அடிக்கடி சுற்றிருப்போம். சுற்றிட்டு இதில் இவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் பிரேக் போட்டாங்க. சரி பிரேக்கில் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு வந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்து பிரேக் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி வேறு இதுவை விட இது ரொம்பவே சீப்பாக இருந்தது. சீப்பாக இருந்தது சென்ஸ் ரேட் கம்மியாக இருந்தது. நாங்கள் எல்லாமே வாங்கினோம். 800 நாங்கள் கிட்டத்தட்ட 2 பாப்கார்ன் வாங்குகிற இடத்துல இங்கே ஃபுல் ஸ்நாக்ஸுமே முடிச்சிட்டோம். ஸோ ரேட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு யாருன்னா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் கம்பேர் டு தி காம்படிட்டர்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபுட்டுமே ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு என்னமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்காந்தா படம் போடலை அது வரைக்கும். சரி போடலையே, சரி இன்னொரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஐயோ கீழே போட்ட ஃபோட்டோவை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லைட்டாக ஆட் பண்ணி விட்டேன். இந்த ஃபோட்டோவில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பாப்கார்ன் 2, அப்புறம் இன்னும் நிறைய வாங்கணும். எல்லாமே சேர்த்து ஒரு 800 தான் ஆச்சு. ஆக்சுவலி ஒர்த் இட் தான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னே படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பார்த்தீங்க அப்படின்னா அதே கொடைக்கானலில் உள்ளே போகிறாங்க. குணா கேவ்ஸ் தாண்டி குணா கேவ்ஸ்லேருந்து உள்ளே போகிறாங்க. விச் இஸ் அன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளாம் போகணுமே இதெல்லாம் போவே இல்லைன்ற ஒரு ஃபீலே வந்துச்சு எங்களுக்கு இதை பார்த்துட்டே இருக்கும்போது. டக்குன்னு அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழே இருக்க ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்து மஞ்சுமேன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே எழுதலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எழுதிட்டா இங்கே வந்து பாடுறான்னு சொல்கிறதோட டமால் போய் ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். இந்த பள்ளத்து பேர் தான் டெவில்ஸ் கிச்சன் சொல்லி யூஎஸில் இருக்கவங்க வச்சுருந்தாங்களாம். அது நமக்கு தெரியவே தெரியாது. அது தான் வந்து இது இருந்தது. அதுக்கப்புறம் அது உள்ளே போய்ட்டு இவங்க எப்படி வெளியே எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் கதை. இதை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது பாட்டு கொடுத்தாங்க பாருங்கள். அது சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா. அப்படியே சிக்கோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பி கார் ஏறி நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்றதை அப்புறம் சொல்கிறோம். அது வரைக்கும் பாய்.